நியூ இயர் வந்தாலே அந்த பாட்டு கேட்காம யாருமே தூங்க மாட்டாங்க. ப்ரோ என்ன பாட்டு ப்ரோ? ஹலோ எவ்ரிபடி, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அது கேட்காம தூங்கினா வந்து நம்ம பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த பாட்டை போடுறோம். என்ன ப்ரோ விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? இன்றைக்கி நைட்டு வடபழனி போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தோம். என்னன்னு தெரில, போகவே முடியல காலையிலேருந்து. ஒன்று வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இன்னொன்று பைக் இருந்தால் அதில் பெட்ரோல் இல்லை, இன்னொன்று பைக் இருந்தால் ஹெல்மெட் இல்லை, இன்னொன்று எல்லாமே இருந்தால் எவனுமே இல்லை. நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழணும். ஹாப்பி நியூ இயர் கிடையாது, ஹாப்பி குட் இயர். அது ஏன் சொல்கிறேன்னா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னடா நியூ இயர் எதுவுமா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறது புரியுது. எங்கள் ஊரில் வந்து நல்லா ஒரு டான்ஸு, நல்லா ஒரு வெடி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் எங்கள் ஊரில். ஆனால் வந்து இங்கே வந்துட்டேன், ஏன் வந்தேன்லாம் தெரில, ரீசன் தெரில. ஆனால் இங்கே வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளான் இருந்துச்சு, அது உழப்பலாயிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் நியூ இயர் கொண்டாடணும் அப்படின்றது வந்து எழுதியிருக்கு போல். கொண்டாடுறதுன்றவோட நிம்மதியாக இருக்குது இங்கே இருக்கிறதுல. நான் ஒரு ஆள் இருக்கேன், அப்புறம் வீடியோ எடுக்கிற ஒரு சதீஷ் ப்ரோ, 2 பேர் தான் இருக்கும். எங்கள் ரூமில் ஒரு 8 பேர் இருப்போம். ஒரு 6 பேர் வெளியில் போயிட்டாங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். வெளியில் போகலாம், பெசன்ட் நகர் பீச் போகலாம்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எதுக்கு நான் வந்து ஹாப்பி நியூ இயர் இல்லை, ஹாப்பி குட் இயர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஹாப்பி நியூ இயர் அந்த எல்லா இயருமே அந்த ஒரு 2026 அப்படின்னா அந்த 12 மாதமே நம்ம ஒரே மைண்ட் செட்டில் இருப்போமா அப்படின்றது வந்து கிடையாது, யாராலையுமே இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளில் நம்ம மைண்ட் செட் பண்ணி போகலாம். ஸோ அதை தான் நான் சொன்னேன். அந்த இயரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத விட அந்த இயருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அன்னன்னைக்கு அன்னன்ன வேலையை கரெக்டாக பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த நாளை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து காலையிலேருந்து நிறையா வாட்டி யோசித்தோம், வந்து இன்றைக்கி நைட்டு வடபழனி போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தோம். என்னன்னு தெரில, போகவே முடியல காலையிலேருந்து. ஒன்று வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இன்னொன்று பைக் இருந்தால் அதில் பெட்ரோல் இல்லை, இன்னொன்று பைக் இருந்தால் ஹெல்மெட் இல்லை, இன்னொன்று எல்லாமே இருந்தால் எவனுமே இல்லை. நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் வந்து நானும் அந்த கேமரா எடுக்கிற சதீஷ் ப்ரோவும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு வந்து பெசன்ட் நகர், அப்புறம் அது பெசன்ட் நகரில் இருக்கிற 6 படை, அங்கே 6 படையும் இருக்கும். ஸோ போயிட்டு காலையிலேயே நல்லா பக்திகரமாக போய் முருகனை கும்பிட்டு அப்படியே வர வழியில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கும் போயிட்டு அப்படியே வரலான் இருக்கோம். ஸோ நியூ இயர் வந்து வந்துருச்சு, 12 மணி ஆயிடுச்சு. நியூ இயர் வந்தாலே அந்த பாட்டு கேட்காம யாருமே தூங்க மாட்டாங்க. ப்ரோ என்ன பாட்டு ப்ரோ? ஹலோ எவ்ரிபடி, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எப்பயும் நம்ம கமலஹாசன் பாட்டு தான். கமலஹாசன் பாட்டு கேட்டுருவோமா? கேட்டுருவோம். அது கேட்காம தூங்கினா வந்து நம்ம பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த பாட்டை போடுறோம். என்ன ப்ரோ விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு போகலான்னு வெளியே வந்து பார்த்தா சரியான மழை. வேளச்சேரியிலேருந்து அந்த பெசன்ட் நகர் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து 10 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் நம்ம பிளான் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயே ஆகணும். ஏன்னா வந்து நியூ இயர் அன்னைக்கு எதுவுமே ஃபெயில் ஆகக்கூடாது, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம்.
இன்றைக்கி காலையில் வந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் ஃபுல் மழை, அதனால் போக முடியல. அதனால் எங்கே முருகனை தேடிக்கிட்டு இருக்கோம். முருகனை கண்டுபிடிச்சாச்சு. தலைவன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட சொன்னால் பீரோவை பார்த்து என்ன ப்ரோ தலை சீவிட்டு இருக்கீங்க? இந்த பொட்டுமே ஸ்டைலாக தான் வைப்பீங்க. பொட்டும் அப்போதான் ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இப்போ வெளியே போனால் மழை பெய்யுமே, நான் நனைஞ்சிருவேன். நனைஞ்சாலும் பரவாயில்ல. நாங்கள் இருக்க ஏரியாவில் இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். இந்த கோயில் வந்து செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஓரத்தில் நாங்கள் வரல உட்காந்துட்டோம். பிரசாதம் காலையில் வந்து கோயிலுக்கு வந்ததுக்காக கடவுள் நமக்கு நியூ இயர் அதுக்குமா பிரசாதம் கொடுத்துருக்காரு. சக்கரை பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இந்த தித்திப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்குது ப்ரோ. இந்த கோயில் பிரசாதனாலே கோயில் பிரசாதம் தான் ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. முந்திரியெல்லாம் போட்டிருக்கு ப்ரோ. வருஷத்தோட முதல் நாளே ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ட்டு பொங்கல் கொடுத்துருக்காரு கடவுள். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போக முடியல, எல்லாமே சாமி தானே, அதான் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். அடுத்து பொங்கல். இது எப்படி இனிப்பாக இருக்கோ அதே மாதிரி இது கொஞ்சமாக காரமாக சட்டில்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே, இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு. இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த 2 விதமான உணவு கடவுள் கொடுத்துருக்காரு. இறைவனுக்கு நன்றி.